ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகு தமிழ்லாக். இன்றைக்கி வந்து நான் சிவராத்திரி பண்டிகை இருக்கிறதுனால கோயிலுக்கு போயிருந்தோங்க. வீட்டில் பூஜை பண்ணி சாமிக்கு படையல் வச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம். அங்கே சிவன் லிங்கருக்கு ரொம்ப நல்ல பூஜை ஆயிடுச்சு. ஓம் சக்தி கோயில் அங்கே போயிட்டு இது ஓம் சக்தி கோயிலுக்கு போய் வந்தோங்க. ஓம் சக்தி கோயிலில் ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க. வருஷம் இந்த ஓம் சக்தி கோயிலில் ஹோமம் எல்லாம் பண்ணி காலையில் 4 மணிக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் ஜாகரணை இருந்து அப்படின்னா தூங்காமையே இது இருக்கிறாங்களே சாமிக்கு சாப்பிடாமவே நைட்டெல்லாம் அங்கேயே பூ ஹோமம் எல்லாம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு இது கெண்டா துளிக்கிறது அப்படின்னா அதான் பூ மிதிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, கெண்டாவை போட்டு அது சாமி அது இது பண்ணி போதுங்க. அது மேலே அது பண்ணுறாங்க. 4 மணிக்கு காலையிலேயே பண்ணுறாங்க. காலையில் அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு சாமிக்கு எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அது நடக்குதுங்க. அவ்வளோ பேர் அவ்வளோ இதாக நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது பெங்களூரில் பீனே செகண்ட் ஸ்டேஜ் ஹெக்னள்ளி கிராஸில் ஓம் சக்தி ரோடுன்னு அந்த பேர் ஓம் சக்தி ரோடுன்னு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குங்க. இந்த ஓம் சக்தி கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. வருஷம் சிவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் இவ்வளோ கிராண்டாக நடக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் கூட ரொம்ப நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி பூவில் செஞ்சுருக்காங்க. போன வாட்டி வெறும் பழங்களே போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், வெளியே இந்த மாதிரி இருக்குது. இது சாமுண்டேஸ்வரி அவதாரம் மாதிரி எடுத்து இந்த மகிஷாசுரனை கொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு மகிஷாசுர ஸ்டாச்சு ஒன்று இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாட்டி சிவராத்திரி பண்டிகை ரொம்ப நல்லா போச்சு. இன்றைக்கி நாங்கள் கூட ஜாகரணை இருக்கோம். ஆனால் கோயிலுக்கு கொஞ்சம் போகிறது இதாகும். வீட்டிலே இருப்போம். 4 மணிக்கு போய் பார்க்க முடியாது, பசங்களாம் தூங்கிடுவாங்க இல்லையா, போக முடியாது. ஆனால் வீட்லேயே இருப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்ல ஸ்டாச்சு. இது மகிஷாசுரன் இருக்குது இங்கே. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி பெங்களூருக்கு வந்தால் இங்கே சாமியோட தரிசனத்தை வாங்கிக்கோங்க. உங்களெல்லாம் இந்த சாமியோட தரிசனம் இதுலேயே நீங்கள் பார்த்து நல்லதாக நடக்கிற ஒரு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்ரீ தேவி ஓம் சக்தி கோயில் இது பேர். இங்கே கங்கம்மா கூட இருக்குங்க. கங்கம்மா, அப்புறமா துர்கா தேவி இருக்குது, அப்புறமா தனலக்ஷ்மி இருக்குது. எல்லாவும் அங்கங்கே சாமி இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், சின்னதாக இருக்குது அந்த விக்கிரகம்தான் ஓம் சக்திங்க. இந்த சின்னதாக எல்லா சாமியோட விக்கிரகம் ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கர்ப்பகுடின்னு சொல்கிறாங்களே, அங்கே ஓம் சக்தி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அது சக்தி அதிகமாக தானே இருக்கும். பாருங்கள், இது இது காளி சாமிங்க. காளி சாமி இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லதாக ஸ்டாச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்புறமா இங்கே சிவன் பார்வதி கூட. இந்த சிவன் பார்வதி தேவிக்கு ஒரு பிக்ஷை கொடுக்குற மாதிரி ஒரு இது கூட இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்டாச்சு. என் பொண்ணு அந்த விக்கிரகத்தை வீடியோ பண்ணியிருக்காளா பார்த்துன்னு இருக்கேன். ஆமாங்க, அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இது மகாலட்சுமி இங்கே. இந்த சாமி ரொம்ப நல்லா இருக்குது. இது கங்கா தேவிங்க. பாருங்கள், இந்த கடவுளோட தரிசனத்தை ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.